இடியப்ப கொத்து செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து இடியப்பம் வந்து வேணும். அடுத்து வந்து சில்லி, சின்ன வெங்காயம் ஒரு 3 எடுத்துருக்கேன். சில்லி வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொடுங்க. 2 முட்டை எடுத்துருக்கேன். அடுத்தது கடலைப்பருப்பு, மஞ்சள், உப்பு தேவையான அளவு, கடுகு, பெருஞ்சீரகம், மிளகு. இவ்வளோ நமக்கு இடியப்ப கொத்து செய்கிறதுக்கு தேவையான பொருள். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து லீவ்ஸ் இல்லாட்டி கேரட் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ எங்களுக்கு அது விருப்பம் இல்லை. ஸோ சிம்பிளாக இடியப்ப கொத்து செய்கிறது உங்களுக்கு எப்படி வந்து காட்டணும். வாங்க செய்ய போகிறோம் வந்து வாங்க. நாங்கள் இந்த மிளகாவை கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணணும். அப்போ தான் அந்த இதுக்கு இடியப்ப கொத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நான் கடையில் வாங்கின சில்லி தான். இப்போ வந்து இன்னொரு 15 நாளில் வந்து நான் தோட்டத்தில் இந்த பால்கனி தோட்டத்துலேயே நான் சில்லி வந்து புரிஞ்சு கொள்ளலாம். ஸோ எல்லாம் வந்து இப்போ காய்க்க விளைக்கணும். ஸோ எல்லாம் வந்து இது வந்து நாங்கள் கடையில் வாங்கினது முடியட்டும். அதுக்கு பிறகு நான் அதை உங்களுக்கு எப்படி நான் பறிக்கிறேன். ஸோ இந்த தோட்டம் அவ்வளோ நான் ஏற்கனவே போட்ட வீடியோ விட எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லியெல்லாம் உங்களுக்கு காட்டேன். ஸோ சின்ன வெங்காயமும் நான் இந்த தோட்டத்தில் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு நான் எல்லாம் பறிக்கும் போது ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு வேறையாக போடுறேன். எப்படி உங்களை முதலையை விட எப்படி வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சின்ன வெங்காயம் வந்து நல்லா காரமாக இருக்கும். அடுத்து வந்து சத்தும் கூட நம்மளோட பெரிய பம்பா வெங்காயத்தையும் விட சின்ன வெங்காயத்தில் நிறைய சத்து இருக்குது. நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து அவிச்சிட்டு நீங்கள் அந்த தண்ணி வந்து நீங்கள் தலைக்கு தடவுனீங்கண்டா ஸோ ஸ்ப்ரே மாதிரி பண்ணால் கூட உங்களுக்கு ஹேர் வந்து க்ளோத்தாக வளரும். ஸோ வெங்காயமெல்லாம் நறுக்கிட்டோம். ஸோ நான் வந்து இனி எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சில வேளை இந்த வீடியோலேயே நான் உங்களுக்கு இந்த கார்டன் வந்து எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி செய்ய வலிக்கிறோம். ஸோ இப்போ ரோஸ்ட் நாங்கள் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி சட்டி வைத்திருக்கேன். ஸோ கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த முட்டையெல்லாம் பொரிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் கூட ஆயில் வந்து சேர்க்காங்க. என்னென்னா இந்த இடியப்பம் தான் ஆயிலாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக அந்த முட்டை அந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்குரிய எண்ணெய் மட்டும் வந்து இப்படி குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அந்த இடியப்பம் வந்து கொத்துறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கட் பண்ணியும் எடுக்கலாம். ஸோ இப்படியும் எடுக்கலாம். கட் பண்ணிங்கன்னா கத்தியில் வந்து ஒட்ட பார்க்கும். ஸோ இப்படி எடுத்தீங்கன்னா நல்லா. இடியப்பத்தில் நீங்கள் செய்கிற கொத்து வந்து கிட்டத்தட்ட என்ன மாதிரி இருக்கும் வந்தால் ஸோ நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். ஸோ நான் இது வந்து ஒரு ஆள் 2 பேருக்குரிய அளவு தான் நான் இப்போ செய்கிறது. ஸோ நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி கொள்ளுங்க. கொத்து வந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் செஞ்சுட்டோம். ஸோ அதுலேயும் விட்டு கொத்துத்தான் போகிறோம். ஸோ இப்படி பிச்சுட்டு போட்டிங்கன்னா ஸோ என்னோடய பூ போல் உங்களுக்கு கொத்து வந்து ரெடி ஆகும். நாங்கள் வாங்க சோப்பை நாங்கள் வந்து இந்த வெங்காயம் மிளகாய் வந்து சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு,
பெருஞ்சீரகம் எல்லாம் கொஞ்சமாக போட்டுருங்க. ஸோ கடுகு சேர்க்குறேன். அடுத்தது உப்பு தேவையான அளவு, லைட்டாக மஞ்சள் வந்து சேர்க்குறேன். அது பெப்பர் வந்து கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா நாங்கள் சில்லி வந்து நிறைய போட்டுக்கலாம். அதனால் வந்து இனி வந்து நம்மளோட எக்கை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எக்கை வந்து நல்லா கொட்டி எடுத்துருங்க. எக்கு உங்களுக்கு காணாட்டி நீங்கள் இன்னொரு எக்கு கூட போட்டு கொள்ளலாம். ஸோ எனக்கு இது காரம். ஸோ இனி வந்து நாங்கள் எங்களோட இடியப்பத்தை போட்டுடலாம். மாசி கட்டத்தூள் வந்து எடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மாசிக்கு பதிலாக நீங்கள் நெத்தலி கூட போடலாம். கொஞ்சம் கட்டத்தூள் வந்து சேர்க்கப்படும். ஸோ சூப்பராக இருக்கும், நல்ல காரமாக இருக்கும். அடுத்து வந்து மாசி சேர்க்கப்படும். நீங்கள் மாசிக்கு பதிலாக நீங்கள் நெத்தலி கூட சேர்த்து கொள்ளலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து எங்களோட இடியப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. வாங்க நான் இங்கே சர்வ் பண்ணி சாப்பிட்டுலாம் மாற்றிடலாம். வெங்காயம் வச்சுருந்தா செம்ம டேஸ்டாக இருக்கும். ஸோ இதோட வந்து எங்களோட இடியப்ப கொத்து ரெடி ஆகிட்டு நான்